நைட்டு 10 மணிக்கு ரெஸ்ட் ரூம் போயிட்டு அங்க இருக்கிற ஃபிளஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது தான் டக்குன்னு ஞாபகம் வருது. ஐயோ ஃபிளஷ் பண்ணா நான் ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்குமே. என்னடா லூசு மாதிரி சொல்றேன்னு கேக்குறீங்க. ஆமாங்க, இன்னைக்கு வீடியோல உலகத்துல இருக்கிற டாப் 9 மிக வித்தியாசமான கொஞ்சம் கிறுக்குத்தனமான ரூல்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். அதுலயும் 5வது ரூல்ஸை கேட்டா அப்பாடா நம்ம இந்தியாவில தான் பிறந்தோம்னு ரொம்பவே சந்தோஷப்படுவீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வர பாருங்க. ரொம்பவே ஷாக்கிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் இதுல நிறையவே இருக்கு. ஆரம்பிக்கலாங்களா? உங்ககிட்டலாம் ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். நான் 5வது படிக்கும் போதுல இருந்து ஒரு பைலட். புரியலையா? அப்போ இதை கேளுங்க. இந்தியால ஒரு டைம்ல நீங்க உங்க வீட்டு மொட்டை மாடில நின்று சும்மா பட்டம் விட்டா கூட அதுக்கு கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கிருக்கணும். ஏன்னா இந்தியாவோட ஓல்டு ஏர்கிராஃப்ட் லா என்ன சொல்லுதுன்னா பட்டமும் ஏர்கிராஃப்ட். ஆமா, நல்ல வேலை இப்போ இதை யாரும் சீரியஸா எடுத்துக்கல. இல்லைன்னா மாஜானூல் வச்சிருக்கவங்கலாம் ஏர்போர்ட் அத்தாரிட்டின்னு அயன் பட சூர்யா மாதிரி என்ட்ரி கொடுத்துருப்பாங்க. இப்போ கமெண்ட்ல சொல்லுங்க, நம்ம வீடியோ பாக்குறதுல எத்தனை பைலட் பட்டம் விட்டு போலீஸ் கிட்ட திட்டு வாங்கிருக்கீங்க? நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல இருக்குது சுவிட்சர்லாந்து. அங்க இருக்கிற அபார்ட்மெண்ட்ல நைட்டு 10 மணிக்கு மேல டாய்லெட் ஃப்ளஷ் பண்ண கூடாதாமா. ஏன்னா அது அவங்க ஊர்ல நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ். பக்கத்து வீட்டுக்காரன் சத்தம் கேட்டுச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணா ஃபைன் மட்டும் இல்லாம ஜெயிலுக்கு கூட போக வேண்டியது இருக்கும். சப்போஸ் நீங்க அங்க போனீங்கன்னா எந்த ஒரு அவசரமா இருந்தாலும் ஃப்ளஷ் ஆகிறதுக்கு முன்னாடி 1க்கு 2 தடவை வச்சுக்கோங்க. நைட்டு 2 மணிக்கெல்லாம் மிக்சி போடுறாங்களே அவங்களெல்லாம் அங்க அனுப்பிடலாமா? நம்ம ஊர்லலாம் கல்யாணங்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். மாப்பிள்ளை பாக்குறது, பொண்ணு தேடுறது, இதெல்லாம் ரொம்பவே கஷ்டம். எல்லாமே கரெக்டா இருந்தாலும் கல்யாணத்துல பந்தியில பாயசத்துல உப்பு இல்லைன்னு சண்டை போடுறதுலாம் நம்ம ஊராதான் இருக்கும். சோத்துல கல்லு. பொண்ணு வீட்டுக்காரன் பாடா ஏனுங்க நான் தானுங்க. என்னடா சோத்துல கல்லு? ஆனா பிரான்ஸ் நாட்டுல ரொம்பவே ஒரு வித்தியாசமான சட்டம் இருக்கு. அங்க இறந்து போன ஒரு நபரை கூட நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கு பிரசிடென்ட் கிட்ட இருந்து நீங்க ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கணும். பட் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. கல்யாணத்தப்போ வாசல்ல என்ன பாட்டு ஓடும்? தம்பி ஒரு நிமிஷம், உன் பேர் என்னப்பா? நம்ம அங்கிள் ஆஃப் பாயில் ஹரி. என்னது ஆஃப் பாயில் ஹரியா? என்ன பேருங்க இது? இப்பெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம அம்மா அப்பா பேர் வைக்கிறதே விட மாட்டோம். ஏன்னா அவங்க எல்லாம் ஓல்டு ஃபேஷன் சொல்லி நம்மளே கூகுள்ல தேடி புதுசா ஏதாவது பேர் வைப்போம். பூனமணி, சாரப்பாம்பு. ஆனா டென்மார்க்ல பிறக்கிற குழந்தைங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி குமார், பிரியான்லாம் பேர் வைக்கவே முடியாது. அந்த நாட்டுல கவர்மெண்ட் ஒரு அப்ரூவ்டு நேம் லிஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல இருக்கிற நேம் மட்டும் தான் நம்ம வைக்கணும். புதுசா வைக்கணும்னா கவர்மெண்ட் கிட்ட கண்டிப்பா அப்ரூவல் வாங்கியிருக்கணும். என்னடா பண்றேன்னு பாக்குறீங்க? நம்மலாம் சின்ன வயசுல இருந்து நோட்டோ புக்கோ தெரியாம மிஸ்டா கூட தொட்டு கும்பிடுற பழக்கம் இருக்கு. ஆனா தாய்லாந்துல அங்க இருக்கிற கரன்சி நோட்டு மேல தெரியாம கூட கால வச்சிடாதீங்க. ஏன்னா அங்க இருக்கிற கரன்சி நோட்ல அவங்க ராஜாவோட போட்டோ இருக்கும். தெரியாம கூட நீங்க அதை மிதிச்சுட்டா அவங்க ராஜாவை மதிக்கலன்னு அர்த்தமா. சோ ஸ்ட்ரைட்டா ஜெயில போட்டுருவாங்க. தாய்லாந்துக்கு ட்ரிப் போற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை இப்பவே ஷேர் பண்ணி அலர்ட் பண்ணுங்க. அங்க காசு கீழே கிடந்துச்சுன்னு ஸ்டைலா காலை வச்சு அமுக்கிற போறாங்க. யூடியூப்ல வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க? என்னோட இடுப்பு சைஸ் என்னன்னு பார்த்தேன். ஜப்பான்ல உங்களுக்கு தொப்பை இருந்தா உங்களுக்கு மட்டும் இல்ல, நீங்க வேலை பார்க்குற கம்பெனிக்கே அது ஆப்பு தான். அங்க இருக்கிற மெட்டபால் லா படி 40 வயசுக்கு மேல இருக்கிற எம்ப்ளாயிஸோட இடுப்பு அளவு ஜென்ஸா இருந்தா 33 இன்ச்சும் லேடிஸா இருந்தா 35 இன்ச்சும் தான் இருக்கணுமா. அதுக்கு மேல இருந்தா உங்க கம்பெனிக்கு ஃபைன் போடுவாங்களாம். ஒருவேளை அங்க இருக்கிற ஹெச்ஆரோட வேலையை எம்ப்ளாயிஸ பிரியாணி சாப்பிட விடாம தடுக்கிறது தான் போல. உங்க கேங்ல இருக்கிற அந்த தொப்பை ஃப்ரெண்டை இந்த வீடியோக்கு கீழே டேக் பண்ணி விடுங்க. நம்மலாம் வாரத்துல 7 நாள்ல மண்டே டு ஃப்ரைடே எப்படா முடியும்னு காத்துக்கிட்டு இருப்போம். அதுல ஒரு நாள் லீவ்னாலே அவ்வளவு ஹாப்பி ஆயிடுவோம். மொத்தத்துல 13 நாள் லீவு. இந்த மாசம் ரொம்ப நல்ல மாசம். ஆனா ஒரு நாளே இல்லாம போனா சாமோவான்னு ஒரு கண்ட்ரி அங்க 2011 அப்போ அவங்களோட டைம் ஜோனை சேஞ்ச் பண்ணும்போது கேலண்டர்ல இருந்து ஒரு நாளை தூக்கிட்டாங்க. தேர்ஸ்டேக்கு அப்புறம் சாட்டர்டே வந்துருச்சு. இமேஜின் பண்ணி பாருங்க. ஃப்ரைடே அன்னைக்கு பெர்மிஷன் போட வேண்டியது இல்ல, பார்ட்டி செத்துட்டாங்கன்னு போய் சொல்ல வேண்டியது இல்ல, டைரக்டாவே சாட்டர்டே வந்துருது. உங்க கேலண்டர்ல இருந்து எந்த டேவை தூக்க நீங்க விருப்பப்படுறீங்க? அது கண்டிப்பா மண்டே தானே. நம்மளாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட கேஷுவலா பேசிட்டு இருக்கும்போது ஒரு சில வார்த்தைகள்லாம் நம்மள அறியாமலே வந்துடும். என்ன வார்த்தையா?
பச்சை பச்சை திட்டுறாங்களே. ஆனா துபாயில நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு வாட்ஸ்அப்ல போடா புண்ணாக்குன்னு டெக்ஸ்ட் பண்ணா கூட அவன் கம்ப்ளைண்ட் பண்ணா ஹெவியான ஃபைன் போட்டுருவாங்க, இல்லைன்னா நாட்டை விட்டவே துரத்த வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அங்க சைபர் கிரைம்லாம் அவ்வளோ ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம ஊர் வாட்ஸ்அப் குரூப் சண்டையெல்லாம் அங்க உள்ள போலீஸ் பார்த்தா மொத்த குரூப்புமே உள்ள தூக்கி வச்சிருவாங்க போல. உங்க குரூப்ல இந்த கேஸுக்கு யார் சீக்கிரம் மாட்டுவான்னு நினைக்கிறீங்க? கடைசியா நம்ம பார்க்க போறது நம்ம கிங் மாமாவோட நார்த் கொரியா தான். அங்க ப்ளூ ஜீன்ஸ் போடக்கூடாதுன்னு கம்ப்ளீட்டா பேன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வெஸ்டர்ன் கல்ச்சர் அவங்க ஊருக்குள்ள ஸ்ப்ரெட் ஆகக்கூடாதுன்னு நம்ம கிங் மாமா இந்த ரூல்ஸை போட்டு வச்சிருக்காரு. அப்போ பிளாக் ஜீன்ஸ் போட்டா மட்டும் கலாச்சாரம் டெவலப் ஆகுமா? கிங் ஜாங் உன்னோட ரூல்ஸே தனி தாயா. இதெல்லாம் விடுங்க, உங்களோட ப்ளூ ஜீன்ஸை கடைசியா எப்போ வாஷ் பண்ணீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.